குட்டி குட்டி என்னங்க குடி தண்ணி குடிப்பான். இதோ கொண்டு வரேன். முட்டிக்க முறுமுஞ்சதுங்க. மாமா நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? கொண்டா பாப்போம். இந்த எடுத்துட்டு வரேன். இந்த பாருங்க மாமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கேப்பா. ஏதுப்பா அது? நான் வாங்கினேங்க. வாங்கினியா? ஏது வாங்க? உனக்கு காசு ஏது? ஏங்க நீங்க ஒரு 4-5 நாளா வேலை பார்த்து கொண்டு வந்து என்கிட்ட காசு கொடுத்துருந்தீங்களா, அந்த காசுல தான் வாங்கினேன். என்னது? அந்த காசு வாங்கினியா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? நான் அந்த காசை வந்து வீட்டு வாடகை கொடுத்து வண்டிக்கு டியூ கட்டுக்கு வச்சிருந்தேன். அதை போய் எடுத்துக்கொண்டு வாங்கி வச்சிருக்க. இந்த பிடி. என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? காசு வாங்காத கொடுத்தா இன்னுமே எதுன்னு கேட்கறது கிடையாது. ஓ இஷ்டத்துக்கு நான் செலவு பண்றது. இந்த வீட்டுல நான் ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது வாங்க முடியுதா? நீங்க எப்ப பார்த்தாலும் அதை கட்டணும் இதை கட்டணும் தான் சொல்றீங்களே தவிர நான் கேட்டது எதையும் வாங்கி தர மாட்டேன்றீங்க. நான் ஆசைப்பட்டதை வாங்குறது கூட எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையாங்க? சீ. மருமாளே கொஞ்சம் நெல்லுமா. என்னம்மா இது இப்படி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போற? நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாதம்மா. அவன் மாடா வேலை பார்த்துட்டு வந்து சம்பாதிக்கிறது யாருக்கா வேண்டுமா? உனக்கும் பிள்ளைகளுக்கா வேண்டியதானம்மா. அவன் வேலை பார்த்த காசை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறது எதுக்குமா? இந்த வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு இந்த வண்டி டிவி கட்டுறதுக்கு தானம்மா. அதையும் நீ கொஞ்சம் யோசிமா. நீ அவங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்லம்மா. ஏம்மா இதை நீ வாங்கினது தப்பு இல்லைம்மா. முதல்ல வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு அப்புறம் அதனை கேட்டால் உனக்கு வாங்கியா கொடுக்க மாட்டேன்றியா? இங்கே வருமா, எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா இந்த சண்டைக்காடு வந்திருக்குமா? நீயும் குடும்பத்தில் இருக்கிறவளம்மா. கொஞ்சம் வீட்டு சூழ்நிலை மனசில் வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுமா. சரிங்க மாமா, சாரிங்க, நான் அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். சரிப்பா, விடு போறேன்.